சுத்தத்தோட வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும். மறுபடியும் ஊதுங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டே வாங்க. உங்க பேர் என்ன பேரு? பாபாஜி. பாத்தீங்களா? பாபாஜி. எந்த பாபாஜி? பழைய பாபாஜியா, முன்னாள் பாபாஜியா, பின்னாடி பாபாஜியா, ரஜினி பாபாஜியா? பாத்தீங்களா? பக்காவா இருக்கணும். இந்த உதவி செஞ்சவர் இந்த இடத்துக்கு ஆதியில லைட்டு போடுறதுக்கு கொடுத்தது அவர் தான். பாபாஜி படம் எடுத்தவர், ரஜினிகாந்த் செஞ்சது, பிறகு ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க, மறுபடியும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரோடு போட்டு நல்லா இன்னும் செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யணும். கழிப்பறை முதல்ல வேணும், குப்பை இல்லாத உலகமாக்கணும்னு இப்ப நேற்று கூட கலெக்டர் எல்லாருமே நன்றி சொல்லியிருக்காரு. இந்த துப்புரவு பணியாளரோட நின்று இந்த மாதிரி செய்யணும் சொல்லி இப்ப காலையில சாயங்காலம் ரொம்ப ரெடியா இருக்காங்க. அது போல குப்பை இல்லாத உலகமா இருக்கணும். பக்தி, உண்மையான பக்தியோட இருக்கணும். யாரும் தொடக்கூடாது, யாரையுமே தொடக்கூடாது. கிடையில அவுத்து விட்ட மாதிரிலாம் நீங்க போகாதீங்க. தனித்தனியா போங்க. ஆடு மாடு மாதிரி போகவே கூடாது, தொடவே கூடாது. பக்தியோட போனா நீ நினைச்சது நடக்கும். பக்தியை அதுக்காக கூட்டம் கூட்டிட்டு வந்து சும்மா வந்து வீட்டு கதையை பேசிட்டு செல்போனை பார்த்து போனீங்கன்னா சரி வராது. இன்று எப்ப வேணாலும் வரலாம். பௌர்ணமி தான் இல்ல, அமாவாசை தான், நாள் பொழுது நீங்க வரலாம். இன்னைக்கு 1 லட்சம் மரம் கொடுத்தாங்க. அந்த மரத்தை எத்தனை பேர் நடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தூர போட்டுருவாங்க. 1 2 கொண்டு வளர்க்கலாம். 100 செடி 10 செடி கொண்டு காப்பாற்ற முடியுமா? விதைகளை போடணும், அவங்க வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் காப்பாற்றணும். மரங்களை வளர்க்கணும். மலை மேல ஏறுங்க, மலைகளை அழிக்காதுங்க. சுற்றுச்சூழலை பார்க்கணும். குப்பை இல்லாத உலகமாகணும். நல்ல தர்மம் செய்யுங்க, கர்மம் பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீங்க, புண்ணியத்தை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நல்லா இருக்கணும். இந்த கீழே இருக்கிற குப்பை, கல், முள்ளு எல்லாமே எடித்து போட்டுக்கிட்டே நீங்க போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே உங்க கஷ்டமெல்லாம் மாறும். வேற கதையை பேசக்கூடாது. இறைவனை நாடணும். சிவாய நமன்னு சொல்லுங்க. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகாதேவா. ஓம் மகாதேவா. ஓம் மகாதேவா. சம்போ மகாதேவா. வேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா. கார்த்திகேயனுக்கு அரோகரா. குன்று இருக்கமலான் குமரன் இருப்பான் தீர்ப்பு. அத்தனை இடிச்சிட்டு வேற மாதிரி பிளாட் போட்டு வித்தா எப்படி இருக்கும்? அதனால மலைகளை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நீ என்ன சாமியை வேணாலும் கும்பிடு. பெருமாளை கும்பிடு, நாராயணன் கும்பிடு, கிருஷ்ணனை கும்பிடு, முருகனை கும்பிடு, காளியாத்தா கும்பிடு, இப்ப வாராகிய கும்பிடு, எது வேணாலும் கும்பிடு. ஆனால் மரங்களை வெட்டாத, இயற்கையை நேசிக்கணும். இயற்கை தான் தெய்வம். இப்ப வருகிற காலத்துல 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு ஏடிஎம் கார்டுல போடுற மாதிரி ஆக்சிஜன் வச்சாதான் வண்டி ஓடும். அதனால அந்த நிலை வரக்கூடாது. வெளிநாட்டுல வந்துருச்சு. அந்த மாதிரி வராம இருக்கிறவங்க மரங்களை வளங்க. மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை நேசிங்க, இயற்கையை நேசிங்க. நல்ல மரத்தை வச்சு உட்கார்ந்து நல்ல கதைகளை பிறக்கும் குழந்தைகள் சொல்லுங்க. இயற்கையான குழந்தையா பிறக்கணும், இயற்கையா தெய்வ குழந்தையா பிறக்கணும். வெறிகளை தூண்டி விட்டுட்டு ஜாதி மதன் வெட்டிக்கிட்டு விட்டு சாகாதீங்க. இருக்கும் காலம் இவனோண்டு காலம். இக்காலம் நீங்க நல்ல காலமா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். இது யாரு பிள்ளைய? அந்த பிள்ளைய சொல்றா. நீ இந்த உன் பேர் என்ன? உன் பேரு சித்தார்த்து. சித்தார்த்து பாத்தீங்களா? யாரு பிள்ளைன்னு தெரியல. இங்க வாடி குட்டியம்மா வாங்க, வாங்க 4 பேர் வாங்க. இது உங்களுக்கு விளம்பரத்துக்காக இல்ல. உங்க பேர் என்ன? லட்சிகா. உங்க பேர் என்ன? அஸ்வந்த். உங்க பேர் என்ன? தமிழ் செல்வி. பத்தியா, முருகன் கடவுளோட பிள்ளை வந்துருக்கு தமிழ் செல்வி. அப்ப இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தமிழை நல்லா கத்து கொடுக்கணும். 800 பெருசா 90 பெருசா? ஐயா, எந்த பள்ளிக்கூடம்லாம் கேட்க கூடாது. 800 பெருசா 90 பெருசா? 90. பாத்தீங்களா? அப்ப ஏன்னா 800 பெருசா 90 பெருசா? பாருங்க முருகா. அப்ப எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு? ஏதோ தண்ணியை தெளிச்சு விட்டு இட்லி கொப்பரையில மாவு வேற மாதிரி வெட்டி விரட்டி விட்டுறாங்க. பள்ளிக்கூடம்லாம் பள்ளிக்கூடமா இல்ல. செல்போனை பத்தி கேளுங்க, எல்லாம் உள்ள சொல்லிடுங்க. இந்த செல்போன் லோல் போன் ஆயிடுச்சு. அதனால பிள்ளைகிட்ட செல்போன் கொடுக்காதீங்க. பக்தி